நான் தான். என்ன விஷயம்னா, சும்மாவே நம்ம கோயம்புத்தூரோட வெதர் வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்களோட மூச்சுவிங் மாதிரி. அது வந்துட்டு எப்படி இருக்கும், என்ன பண்ணுங்கிறதே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கும். இந்த லட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 நாளா ரெட் அலர்ட் கோவைக்கு. இதுல இருந்து இன்னும் 2 நாளே கொடுத்துருக்காங்க. சும்மாவே இந்த 2 நாள் இன்னோட 3ஆவது நாள் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு கர்ச்சீஃப் கூட காய மாட்டேங்குதுங்க. அவ்வளோ ஒரு அக்கப்போரா இருக்கு. வெளியிலயும் போக முடிய மாட்டேங்குது. நசன்னு அப்படி இருக்கு. யூஸ்வலா வந்து மே மாசத்துல வெயில் நல்லா பல்ல பொழந்து கட்டி அடிக்குங்கிறதா நமக்கு தெரியும். இப்ப என்னடானா மழை பொழந்து கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கேயும் வெளியே போக முடியாம. யாராவது வெளில போறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா போங்க. சும்மாவே நமக்கு மூக்கு நாக்கெல்லாம் ஒழுகும். இதுல இப்ப சம்மந்தமே இல்லாத ஒரு டைம்ல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ண காத்திருக்கோ தெரியல. அதுவும் நம்ம ப்ரிகாஷனா தான் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஃபன் வந்து என்னன்னா, இப்ப கோயம்புத்தூர் மக்களோட நிலைமை வந்து என்னங்கிறத நான் பின்னாடி அட்டாச் பண்றேன். பாருங்க, ஒரே கூட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்டிருந்தேன், இன்னைக்கு என்னக்கா வெளில போறீங்களா அப்படின்னு. இருக்க கிளைமேட்டுக்கு எங்கேயுமே நான் போற மாதிரி இல்லை. அது மீறி நான் போனேன் அப்படின்னா வெளியில செத்துருவோம். அந்த மாதிரி தான் இருக்கு கிளைமேட்டு. அதனால வந்து இன்னைக்கு இழுத்து போத்தி மூடிட்டு ரூம்லேயே இருக்கலாங்கிறதா இன்னைக்கு என்னோட பிளான். முடியலைங்க, குளிர் கொண்டு எடுக்குதுங்க. வெயிலும் கொடூரமா இருக்கு, இல்லைன்னா குளிர் அடிச்சாலும் கொடூரமா இருக்கு. என்ன கிளைமேட்டும்